வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இஸ்லாமிய மத பிரச்சாரகர் ஜாக்கிர் நாயக்குடைய இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு சட்டவிரோதமான அமைப்பு என்கிற அறிவிப்பை மத்திய கேபினட் வெளியிட்டிருக்கிறது. இதற்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சட்டம் அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய UAPA என்று சொல்லப்படக்கூடிய சட்டம். இந்த சட்டம் ஏற்கனவே தவறாக பயன்படுத்தப்படும், குறிப்பாக மத சிறுபான்மையினருக்கு எதிராக தவறாக பயன்படுத்தப்படும். எனவே இந்த சட்டத்தை பின்வாங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மனித உரிமை ஆர்வலர்கள் பெருமளவுக்கு ஏற்கனவே இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போது அந்த சட்டம் மிக தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் சொல்லி இருப்பது என்னவென்றால், மதங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை குலைக்கும் வகையிலும், அதாவது சமூகங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை குலைக்கும் வகையிலும், பயங்கரவாதத்தை பரப்பும் வகையிலும் ஜாக்கிர் நாயக் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, கட்டாய மத மாற்றத்தை இவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்லாமிய மத பிரச்சாரகரான ஜாக்கிர் நாயக் ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு கட்டாய மத மாற்றத்திற்கான சான்றை நீங்கள் கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார். அதற்கு இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்திடமிருந்து பதில் இல்லை. ஆனால் அந்த காரணத்தை சொல்லி இன்றைக்கு இப்படியான ஒரு தடையை, 5 ஆண்டு கால தடையை அந்த அமைப்பின் மீது அவர்கள் சுமத்தி இருக்கிறார்கள். இது மத சிறுபான்மையினருக்கான அரசியல் சாசன உரிமைகளில் ஒன்றான மத சுதந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா மதத்தினரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்ய முடியும் என்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை தெரிகிறது. இது பற்றி ஜாக்கிர் நாயக்குடைய அமைப்பு சொல்லும் போது இது பற்றி நடுவர் மன்றத்தில் முறையிடுவோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் முறையிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மத சிறுபான்மையினர்களுடைய அமைப்புகள் இதை பற்றி பேசி இருக்கின்றன. ஆனால் பொது சமூகத்தில் உள்ள மற்ற அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் இந்த பிரச்சனையை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும். மத சிறுபான்மையினரை பயங்கரவாதத்தோடு தொடர்பு படுத்தி தனிமைப்படுத்துவது என்பது அவர்களுடைய உரிமைகளை மறுக்கிற செயலாக இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்காக பொது சமூகத்தில் இருந்து மனித உரிமை ஆர்வலர்களும் மற்ற சிவில் சமூக ஆர்வலர்களும் இதை பற்றி பேச வேண்டும். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் இதே போன்ற மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.